இப்ப மக்கள் வந்து அவங்க சம்பாதிக்கிறதுல எக்ஸ்ட்ராவான பணம் மீதி சேவ் பண்ணி பேங்க் டெபாசிட்ல போடுறாங்க. எதுக்காகனாக்கா அவங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்குது. இதை நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அவங்களும் டெபாசிட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தினாலையும் ரெகுலரா சேவ் பண்ண முடியாது. இப்போ கையில காசு இருக்கோ மக்கள்கிட்ட அப்பதான் போய் எக்ஸ்ட்ரா காசை வந்து அவங்க பேங்க்ல போடுவாங்க. அதுவே பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பர்சன் அவங்களுக்கு சேல்ஸ் எல்லாமே பேங்க் மூலமா சேல்ஸ் மூலமா லாபம் வருது. அந்த லாபம் மூலமா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த லாபத்தை இதுல தான் போட்டு வைப்பாங்க. இதுல பேங்க்ல போட்டு வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க அவங்க அடிக்கடி ஒரு நாளைக்கு நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. யாரு பிசினஸ் மேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட்ஸ் தேவை இருக்குன்னு பேங்க் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னாக்கா சேவிங் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட், ரெக்கரண்ட் டெபாசிட் அக்கௌண்ட். இது என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். If a person has limited income and wants to save money for future needs, the saving bank account is the most suited for his purpose. This type of accounts can be opened with a minimum initial deposit that varies from bank to bank. Money can be deposited anytime in the account. Withdrawals can be made either by signing withdrawal forms or by issuing check or by using ATM cards. Normally, bank puts some restrictions on number of withdrawals from the accounts. Interest is allowed on the balance of the deposit in the account. The rate of interest on saving bank accounts varies from bank to bank and also changes from time to time. A minimum balance has to be maintained in the account as prescribed by the bank. ஸோ இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல என்ன விஷயம்னா, இந்த சின்னதாக சேர்த்துறவங்களுக்கு இந்த சேவிங் பேங்க், ஃபியூச்சர்காக சேர்த்துறவங்களுக்கு இந்த சேவிங் பேங்க், அதாவது எஸ்பி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒரு மினிமம் டெபாசிட் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். இது எப்போ வேணாலும் நீங்கள் பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இல்லை எப்போ வேணாலும் பணத்தை வந்து நீங்கள் செக் மூலமாகவோ இல்லை பேங்க்கில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த செலான் மூலமாகவோ இல்லை ஏடிஎம் மூலமாகவோ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதாவது எடுக்கலாம். ஒவ்வொரு பேங்க்குக்கு வந்து ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை டைம் தான் இவ்வளோ அமௌண்ட் தான் எடுக்கணும்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நம்மளோட அதில் வச்சிருக்கிற பணத்துக்காக, டெபாசிட் பண்ணிருக்கிற பணத்துக்காக. அது ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் டெபாசிட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. Big businessmen, companies and institutions such as schools, college and hospitals have to make payments through their bank accounts. Since there are restrictions on number of withdrawals from saving bank account, that type of account is not suitable for them. They need to have an